நான் பெருமைக்கு சொல்றேன் நினைக்காத. பெருமைக்கு தான் சொல்றேன், ஆனா நீ அப்படி நினைக்காத. நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, சுத்து வட்டாரத்துல எல்லா தேசத்திலயும் பல்வாழ் தேவைங்கிற பேரை கேட்டாலே பயப்படுறாங்க. மன்னார்மண்ணா வணக்கம். உங்களுக்கு வணக்கம் பிரபு. வணக்கம் வணக்கம். ஆனா உடா பிரபு கார்த்தின்னு சொல்லியே நல்லா புடிக்க திடுறாப்பா அந்த பையன். என்ன விஷயம்? அதத்தான் எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா அது ஒரு கெட்ட விஷயம் பிரபு. இளவடி வரும்போதே தெரியுமா அதான் கெட்ட விஷயம். நீங்க என்னைக்கு நல்ல விஷயத்த சொல்லிருக்க? எவனாச்சும் ஓடி போயிட்டா, செத்து போயிட்டா, உடஞ்சு வச்சு கிழிஞ்சு வச்சு இப்படிதான வாயில இருந்து வார்த்தை வரும். அப்பா அவனை பேச விடுங்க. நீ சொல் சேதுபதி, என்ன ஆயிற்று? மன்னார்மண்ணா அது வந்து கிளவி எஸ்கேப் ஆயிருச்சு. கிழவியா? எந்த கிழவி? அதான் வாசல்ல கட்டி போட வச்சிருந்தோம்ல, அந்த தேவசேன. அதான் தேவசேனி தப்பித்து விட்டாளா? என்னடா உளறுகிறாய்? நெசமாதான் பிரபு. நைட்டு 11 மணி போல ஒருத்த வந்தேன், நம்ம ஆளுகள் அடிச்சு போட்டு அந்த கிளவியை தூக்கிட்டு போயிட்டேன். ஏன்டா பரதேசிடாயே, நைட்டு 11 மணிக்கு அந்த விஷயம் நடந்திருக்கு, நீ இப்ப வந்து சொல்ற? நைட்டு வந்து சொல்ல வேண்டியதாடா? நான் சொல்றதுக்கு தான் வந்தேன், ஆனா நீங்க தான் உள்ள விட மாட்டேன்ட்டீங்க. போய் சொல்லாத புட்டு போடுவேன். எப்படா வந்த? நேத்து நைட்டு நீங்க சரக்கு எடுத்துக்கிட்டே வந்தீங்க, நான் உள்ள போடணும்னே நீங்க விட மாட்டேன்னீங்க. ஆஹா, 7வது டப்பா வந்திருப்பேன் அவள இருக்கு. என்ன பாதலாம்? சரி, நான் தான் உள்ள விடல, அபாயப்படியை ஒழிக்க வேண்டியதாடா? அபாயமணியதே நம்ம பல வருஷத்துக்கு முன்னாடியே ஒழிச்சிட்டோமே, இப்ப சைரன் தானே இருக்கு. சரி, அந்த சைரடாச்சும் அடிச்சு சொல்ல வேண்டியதாரு. நான் அதையும் தான் அமுக்குனேன், ஆனா அது ஒர்க் ஆகல. ஏன்டா? அதுக்கு போற முக்கியமான வயர் தான் எலி கடிச்சு பிடிச்சேன். அதை ஏற்கனவே பார்த்து சரி பண்ணி வைக்க வேண்டியதாடா? அத சரி பண்ண வந்த உடனே சம்பளம் கூட கேட்டேன்னு கொண்டு விட்டோமே. அட என்னடா இது, மகிழ்மதிக்கு வந்த சோதனை.